இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்னு துலாம் ராசி என்பர்கள், விருச்சிக ராசி என்பர்கள், மேலும் தனுசு ராசி என்பர்களுக்கான பதிவு. முதல்ல துலாம் ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா 11/3/2024 17/3/2024 வரைக்கும் என்ன நடக்கும்னு பார்த்துருவோம். நண்பர் அல்லது சக ஊழியர்கள் சுயநலமாக நடந்துக்கிறாங்க. அதை நினச்சி நீங்கள் மன அமைதியை கெடுத்துக்கிருவீங்க. இந்த சூழ்நிலையில் வாகன ஓட்டையில் கூட உங்களுக்கு கவனம் இல்லாமல் போயிடும். இந்த வாரம் வாகன ஓட்டையில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வாரம் உங்கள் நிதி வாழ்க்கையில் நல்ல அமையும்னு சொல்ல முடியலை. இந்த வாரம் முழுவதும் பணம் தொடர்பான பல சிரமங்களை சந்திக்க வேண்டி வரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சேமிக்க முடியாமல் போயிடும். இது மன அழுத்தத்தை அதிகரிக்கும். இந்த வாரம் வீட்டில் உள்ள குழந்தைகள்கிட்ட நீங்கள் உங்களை விட அனுபவம் குறைந்தவர்கள்கிட்ட பேசையில் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா அவர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பொறுமை இழந்து அநாகரிகமாக வார்த்தைகளை உபயோகிக்க போகிறீங்க. இந்த சூழ்நிலையில் குடும்பத்தில் உங்கள் உருவத்திற்கு சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது போன்ற செயல்களை இப்போ தவிர்த்துருங்க. இந்த வாரம் சனி சந்திரன் 5ஆம் வீட்டில் இருக்குது. பணியிடத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். இந்த சூழ்நிலையில் இந்த நேரத்தில் உங்கள் வெற்றிக்கு காரணமான சிறு மனிதர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு நீங்களே முன் வந்து உங்கள் ஆசைகளை வழங்கலாம். ஏன்னா இந்த நேரத்தில் நேர்மறையான ஊக்கத்தை பெறணுன்னா இது உங்களுக்கும் உதவும். உங்களின் வாராந்திர ஜாதகப்படி இந்த காலகட்டத்தில் மாணவர்களின் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் சாதகமான மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருந்தீங்கன்னா அதற்காக சிறந்த நேரமாக இது இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு பல கிரகங்களின் ஆசீர்வாதம் இருக்கும். அதன் மூலம் நீங்கள் நல்ல வெற்றியை பெறுவீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் சுக்ராய நமக என்ற மந்திரத்தை தினமும் 33 முறை உச்சரிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த வாரம் உங்களுக்கு கலவையான பலன்களை கொண்டு வந்து தரும். இந்த வாரம் உங்கள் மரியாதை கண்டிப்பாக அதிகரிக்கும். இந்த வாரம் நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கான திட்டத்தை கண்டிப்பாக போடுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலம், உடல் ஆரோக்கியம் மேம்படும். தேவையான பணவரவு இருக்குது. சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படும். அதனால் கடன் வாங்கவும் நேரிடும். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிகளுக்கு தேவையான ஒத்துழைப்பை தருவாங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நீண்ட நாளாக செல்ல நினைத்திருந்த ஆலயங்களுக்கு போய் தரிசனம் செய்ய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடன் கருத்து வேறுபாடு கொண்டு விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து பேசுவாங்க. அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரமும் அதிகாரிகளின் பாராட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். பதவி வேர்வோ அல்லது ஊதிய வேர்வோ எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் கடையை விரிவுபடுத்துவதற்கான கூடுதலாக உழைப்பீங்க. அதிக உழைப்பின் காரணமாக அசதியும் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். லாபம் கூடுதலாக இருக்கும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். வேலைக்கு போகிற பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை சாதகமாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 11-13. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 3-7. சந்திராஷ்டம நாட்கள் 15 இரவு முதல் 16-17 காலை வரை. வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி இப்போ நான் சொல்கிற பாடலை 27 முறை சொன்னாலே போதும். பைரவி பஞ்சமி பாசாங்குசி பஞ்சபாணி வஞ்சர் உயிரவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலி வராகி செய்ரவி நான்மறை சேர் திருநாமங்கள் செய்வரே. விருச்சிகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் விருச்சிகராசி அன்பர்களுக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள எந்த ஒரு உறுப்பினர்களின் மோசமான ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை காண்பதன் மூலம் நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியும். சந்திரன் ராசியிலிருந்து 6ஆவது வீட்டில் வியாழன் இருக்குது. உங்களை ஆரோக்கியமாக வச்சிருக்க முடிஞ்சவரை அவங்கள கவனித்து அவர்களுடன் தொடர்ந்து யோகா பயிற்சி செய்யணும். இந்த வாரம் நிலுவையில் உள்ள நிதி விஷயங்கள் அதிகரிக்கக்கூடும். மேலும் இந்த நேரத்தில் பல வகையான செலவுகளை உங்கள் மனதில் ஆக்கிரமிக்க போகுது. அதனால் நீங்கள் விரும்பாமலே கூட சங்கடமான சூழ்நிலை உருவாகும். அதனால் நீங்கள் பல வகையான முடிவுகளை எடுக்க முடியாமல் இருப்பீங்க. இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களை அமைதியாக இருக்க வச்சுக்கிறணும். மேலும் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தணும். இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் உள்ள
ஒரு பெண் உறுப்பினரின் மோசமான உடல்நலம் குடும்ப சூழலில் அமைதியின்மைக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம். அதனால் அவங்க மன அழுத்தம் அதிகரிக்கும். இது உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் முதலீடு செய்ய நினச்சிங்கன்னா இந்த வாரம் இது போன்ற செயல்களை தவிர்க்கணும். பணியிடத்தில் கற்றுக்கொள்ளணும். இது ஒரு நல்ல நேரம். முதலீடு செய்ய இதுவரை காத்திருக்க வேணாம். கல்விக்காக வெளியூர் செல்ல விரும்பும் மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களால் சிறப்பான பயணம் போக முடியும். நீங்கள் இந்த திசையில் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்கள் முயற்சிகளை தொடரலாம். ஏன்னா நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. பரிகாரம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யணும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு புதிய வருமானமெல்லாம் ஏற்படும். இந்த நேரத்தில் ஒரு பெரிய வாய்ப்புகள் தேடல் முடிவடையும். வாரத்தின் தொடக்கத்தில் சில விஷயங்கள் சிந்திக்காமல் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். ஆனாலும் எதிர்பாராத செலவுகளும் இருக்குது. பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி உற்சாகம் அடைவீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் வருகை ஆதாயம் தருவதாக இருக்கும். சிலருக்கு குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக நீண்ட தூர பயணம் மேற்கொள்ள நேரிடும். மற்றவங்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும். பேசும் பொழுது பொறுமை அவசியம். அலுவலகத்தில் நீங்கள் எவ்வளவு தான் உழைச்சாலும் அதற்கேற்ற அங்கீகாரம் இல்லை. சக பணியாளர்களிடம் எதிர்பார்க்கும் உதவி கிடைக்காது. பொறுமையை கடைபிடிப்பது தான் நல்லது. வியாபாரத்தில் விற்பனை லாபமும் திருப்தி தருவதாக இருக்கும். பங்குதாரர்கள் உங்கள் முயற்சிக்கு உதவி செய்வாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும். அதனால் கடன் வாங்க நேரிடும். வேலைக்கு போகிற பெண்களுக்கு அலுவலகத்தில் சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 13, 15. சந்திராஷ்டம நாட்கள் 17 காலை முதல். அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 5, 7. வழிபட வேண்டிய தெய்வம் ரங்கநாத பெருமாள். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா தினமும் காலையில் வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி 27 முறை விரும்பினின் ஏத்த மாட்டேன் விதியிலேன் மதியொன்றில்லை இரும்பு போல் வலிய நெஞ்சம் இறைபிறை புருகும் வண்ணம் சுருமையர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கருமினை கண்டு கொண்டேன் கண்ணினை கழிக்குமாறே. இந்த பாடலை பாராயணம் செஞ்சாலே போதும். தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து 4வது வீட்டில் ராகு இருக்குது. உங்கள் உடல்நிலையில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் முன்பை விட நன்றாக சாப்பிடுவதை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியமாக வச்சுக்கிறணுன்னா, ஆரோக்கியத்தை அனுபவிக்கணுன்னா வாழ்க்கை முறையை நெறிப்படுத்தணும். நீங்கள் அரசு துறையில் பணிபுரிஞ்சிங்கன்னா இந்த வாரம் முக்கியமானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும். இந்த காலங்களில் நீங்கள் அரசாங்கத்திடமிருந்து பலன்களையும் வெகுமதிகளையும் பெற வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும். இந்த வாரம் உங்கள் நண்பர்கள் சில சிறந்த திட்டங்களை தீட்டி உங்களை மகிழ்விப்பாங்க. இந்த திட்டம் எங்காவது வெளியே செல்லலாம். அங்கே உங்கள் நண்பர்களுடன் மீண்டும் உல்லாசமாக இருக்க வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து 3வது வீட்டில் சனி இருக்குது. அலுவலகத்தில் நீங்கள் முன்பு இருந்து எதிர்பார்த்திருந்த ஒரு திட்டம் கிடைக்கலாம். இப்போ உங்களுக்கு பொறுப்பு கிடைச்சிருக்கு. இந்த நேரத்தில் உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதன் பொலிவு உங்கள் முகத்தில் அழகாக அதிகரிக்கும். இந்த சூழ்நிலையில் இந்த நல்ல நேரத்தை நீங்கள் சரியான பலன்களை பெறுவதற்கான முயற்சிகளை செஞ்சீங்கன்னா தொடரும். இந்த வாரம் குடும்பத்தில் குழந்தைகளின் விளையாட்டு உங்கள் கல்வியில் சிக்கல்களை ஏற்படுத்தும். நீங்கள் அவர்கள் மீது விருப்பமில்லாமல் கோபப்படுவதை பார்ப்பீங்க. குடும்ப அமைதி கெடும் வாய்ப்பு இருக்குது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ரகவே நமகன்னு தினமும் 21 முறை ஜபிக்கணும். தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பழைய உறவு மகிழ்ச்சியை தரும். உடனடியாக தேவையற்ற துணிச்சலை காட்டுவதை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரம் நீங்கள் செஞ்ச பழைய முதலீடுகள் உங்களுக்கு கண்டிப்பாக பலனை கொண்டு வந்து சேர்க்கும். தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். செலவுகளை சமாளிப்பதற்காக தேவையான பணம் கிடச்சிடும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியுடனும் ஆதாயம் தருவதாக இருக்கும். திருமணத்துக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். சிலருக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பெல்லாம் ஏற்படும். உறவினர் நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பெல்லாம் ஏற்படும். வாகனத்தில் புகையில் கவனமாக போகணும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். அதிகாரிகள் கண்டிப்பு காட்டினாலும் பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம். வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க கூடுதலாக உழைக்க வேண்டி வரும்.
பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் வாரமாக இருக்கும். அலுவலகம் போகிற பெண்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். சலுகைகளும் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 13, 16. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 1, 9. வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி 27 முறை நான் இப்போ சொல்கிறத பாராயணம் செய்யணும். புத்திர பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்வஜம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். இதை நீங்கள் 27 முறை சொன்னாலே போதும். இதுவரை இந்த பதிவில் துலாம் ராசி என்பர்கள், விருச்சிக ராசி என்பர்கள், மேலும் தனுசு ராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். 11/3/2024 இருந்து 17/3/2024 வரைக்கும் என்ன நடக்குன்றதை பார்த்தோம். அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.